டெட்வா புயல் தாக்கத்தால் திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 3 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அருகே தொடர் மழையால் 5000 ஏக்கர் இளம் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மீண்டும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 3 நாட்கள் தொடர்ந்து பெய்த கனமழையால் விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை கிடைக்க முதலமைச்சர் தலையிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடம் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மத்திய அரசால் எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது, இது இன்சூரன்ஸும் கிடையாது. இப்போ எங்கள் வடிகால் வந்து வடம் போதிய வடிகால் பாசனம் இல்லாத எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மயிலாடுதுறை அருகே குளிச்சார் ஊராட்சியில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரி தரப்படாததால் 150 ஏக்கர் சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வார வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளம் 2 நாளா மழை விடவே இல்லை, பேஞ்சிக்கிட்டு இருக்கு. 3 வேலி அப்படியே மிதக்குதுங்க தண்ணியிலேயே. வருமா வராதான்னு தெரியல. மழை 3 நாளா மழை விடவே இல்லைங்க. செம்னார் கோயிலு இது இந்த வடிகா தண்ணி எல்லாம் வந்து வயல்ல மூழ்கி ஒரே வெள்ளக்கடா குளம் மாதிரி இருக்குங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே மஞ்சமல்லி, சிந்தாமணி கிராமங்களில் தொடர் மழையால் 30 ஏக்கர் வெற்றிலை கொடிக்கால்கள் கீழே சாய்ந்து அழுகின. இதனால் வெற்றிலை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அரசு பாதிக்கப்பட்ட வெற்றிலை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு இந்த தொடர்ந்து பெஞ்ச மழையில எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாயிடுச்சு. அதனால தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுத்தா தேவலாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா தாண்டி கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கோம் நாங்க. அரியலூர் மாவட்டத்தின் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட குந்தபுரம் கிராமத்தில் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெல் நடவு செய்துள்ளனர். வடிகால் வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாராததால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் வயல்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.